ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். சொற்களை ஒழுங்குபடுத்துக. சொல்லையோ திரும்பச் சொல்வதுண்டு, கருத்தையோ திரும்ப. கரெக்டான ஆன்சர் சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்பச் சொல்வதுண்டு. சொற்களை ஒழுங்குபடுத்துக. மிகப்பெரிய எதிரி அல்ல அறிவாற்றலின் அறியாமை. அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரியல்ல. ஏற்கனவே நேர்ந்ததை கூறும் விடை உற்றது உரைத்தல் விடை. இனிமேல் வரப்போகிறத பற்றி சொன்னால் உருவது கூறல் விடை. பொருந்தா இணையை கண்டுபிடி. சுட்டு விடை உடன்பட்டு கூறும் விடை. இது தப்பு. மறைவிடை அப்படின்னா மறுத்து கூறும் விடை. உருவது கூறல் விடை அப்படின்னா வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுவது. ஏவல் விடை அப்படின்னா மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறு விடை. இதில் தவறானது அப்படின்னா சுட்டு விடை உடன்பட்டு கூறும் விடை. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது? இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்பது எவ்வகை வினா? அறியா வினா. எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். உரை கவிதாவால் எழுதப்பட்டது, படிக்கப்பட்டது. ஆள் இந்த பட்டதுன்னு வந்தாலும் என்னது? செயப்பாட்டு வினைத்தொடர். செயப்பாட்டு வினையை கண்டறிக. சட்டி உடைந்து போயிற்று. உயிரும் உடம்பும் போல. உவமை கூறும் பொருள் ஒற்றுமை. உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள். கண்ணை இமை காப்பது போல. பாதுகாப்பு. தவறான கலைச்சொல்லை கண்டறிக. ஃபங்க்சுவேஷன் விழிப்புணர்வு. ஃபங்க்சுவேஷன் அப்படின்னா நிறுத்தக்குறி. கலைச்சொல் சேட்டிலைட் செயற்கைக்கோள். தேர்வு எழுதிவிட்டாயா என்ற கேள்விக்கு எழுதாமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் கர்சர். ஏவி அல்லது கட்டி சுட்டி. ஏவி கர்சர். கர்சர் அப்படின்னா ஏவி அல்லது சுட்டி காட்டுதல். மற்றெல்லாம் பார்த்தோம்னா ஃபோல்டர் அப்படின்னா உரை. சர்வர் அப்படின்னா வையக விரிவு வலை வழங்கி. இதெல்லாமே மாறி இருக்குது. கிராப்னா செதுக்கி. இது மூணுமே மாறி இருக்குது. கரெக்டாக இருக்கிறது கர்சர். ஏவி அல்லது சுட்டி. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் கம்ப்யூட்டர் கணினி. புதுச்சேரி என்பதன் மருவு புதுவை. நாகப்பட்டினம் என்பதன் மருவு நாகை. மகிழ்ச்சி வியப்பு அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சியை வெளியிடும் இடங்களில் வியப்புக்குறி இட வேண்டும். பொழிலன் தோட்டத்திற்கு சென்று. வினை எச்சத்தில் என்ன சொல்லியிருக்கோம்? நமக்கு அம்மா வரும்னு சொல்லியிருக்க. சென்று வாழை இலை பறித்து வந்தான். எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு. என் கதை பெரியது. சொல்றேன் என்பதன் எழுத்து வழக்கு சொல்கின்றேன். புளியங்கன்று. மனிதநேயம் என்ற சொல்லில் இணைந்துள்ள இரண்டு சொற்களை கண்டறிக. மனிதம் நேயம். இவற்றுள் எது சரியானது? நிகழ்காலத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. சுடற்குடி பாடுகிறாள். பாடுவாள் அப்படின்னா எதிர்காலம். பாடினாள் அப்படின்னா இறந்த காலம். பாடுகிறாள் அப்படின்னா நிகழ்காலம். மல்லிகை பந்தலின் கீழே தங்கினான். தங்கினான் என்பது இறந்த காலத்தை குறிக்கும். ஆழ்வார்கள் எத்தனை பேர்? அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன? ஒரு சொல்லால் தொடரின் இரு இடங்களை நிரப்புக. எனக்கு கால் பங்கு பிரித்து கொடுக்கவா? கீழே ஈரம் பார்த்து உன் காலை வை. ரெண்டுக்கும் ரெண்டு டேஸ்லையும் ஒரே விடை வரணும். எனக்கு கால் பங்கு பிரித்து கொடுக்கவா? கீழே ஈரம் பார்த்து உன் காலை வை. வல்லினம் மிகும் மிகா தொடர்களின் பொருளறிந்து
பொறுத்துக. பாலை பாடினான், பாலை திணை பாடினான், பாலை பாடினான், பாலினை பாடினான். தேரை பார்த்தான், தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான். தேரை பார்த்தான், தேரினை பார்த்தான். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. ஏன்னா நம்ம புதுசு புதுசாக இருக்குது கொஞ்சம். அப்போ அதனால் இன்னொரு டைம் கூட பார்த்துக்கலாம். பாலை பாடினான்னா பாலை திணை பாடினான். பாலை இப்பு பாடினான் அப்படின்னா பாலினை பாடினான். தேரை பார்த்தான் அப்படின்னா தேரை என்னும் ஒரு உயிரினத்தை பார்த்தான். தேரை பார்த்தான் அப்படின்னா தேரினை பார்த்தான். தேர் இருக்குல்லே அதை பார்த்தான். பின்வரும் தொடர்களில் உள்ள 4 வகை சொற்களில் உரிச்சொல் தேர்ந்தெடு. உரிச்சொல்னா சால, தவ, நனி, உரு, களி அந்த மாதிரி உருளே, அதுதான் உரிச்சொல். அப்போ மாநகரம் இது உரிச்சொல். அடைப்புக்குள் தகுந்த சொற்களை சேர்க்க. சிங்கம் டேஸில் வாழும், முளை முளையில் வாழும். துய்ப்பது, துய்ப்பது அப்படின்னா கற்பது, தருதல் என்ற 2 பொருள் வரும். நூல், நூல் அப்படின்னா ஆடை நெய்வது. மூதுரை ஒரு அறநூல். அடைப்புக்குள் உள்ள சொற்கள் பொருந்தக்கூடிய தொடரை கண்டறிக. பட்டு, பாட்டு. பட்டு மெத்தையில் பாட்டு கேட்டபடி தூங்கினாள். சிறு, சீரு. சிறு அப்படின்னா சிறுமை, சீரு அப்படின்னா பாய்தல். சிறு அப்படின்னா குரில் சிறு அப்படின்னா சிறுமை, சீரு பாய்தல். பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தக்க சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களாக கூறுவது மங்களம் ஆகும். பொற்கொள்ளர் பொன்னை பரி என்பர். கூற்று, காரணம் இரண்டும் தவறு. ரெண்டுமே தவறு. வாய்ப்பூட்டு சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர்கள் வட இந்தியாவில் பாலகங்காதர திலகரும் தென்னாட்டில் முத்துராமலிங்க தேவரும் ஆவர். ஆங்கில ஆட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதால் அச்சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா படிக்கணும். ஆதரவாகல, எதிராக. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. கலைச்சொல் படி, நெற்பயிர், பொயட் கவிஞர். அடிவகைகளில் தவறான இணை எது? கோல், குத்துச்செடி. இதுதான் தப்பு. பூக்கையை குவித்து, பூவே புரிவோடு காக்க என்று வேண்டியது கருணையன் எலிசபெத்துக்காக. பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று வேண்டியது கருணையன் எலிசபெத்துக்காக. சொல்லும் பொருளும் சரியானது. பாசவர், வெற்றிலை விற்பவர். இதுக்கு ஷார்ட்கட் நம்ம சொல்லியிருக்கோம். வெற்றிலை அப்படின்னா பாசமாக கொண்டு வந்து கொடுப்பாங்க, வெற்றிலை போடுங்க அப்படின்னு. ஓசுனர் அப்படின்னா நெய், இல்லை எண்ணெய் விற்பவர், எல்லாம் ஒன்று தான். என்னென்னா ஓஸில் கொஞ்சமாவது நம்ம என்னதான் 1 லிட்டர் வாங்கினாலும் ஆனால் கொஞ்சம் இத்தினோண்டு ஊற்றுங்க அப்படின்னு சொல்லுவோம். அது ஓசுனர் அப்படின்னா. சரி, இதில் மாற்றி கொடுத்துருக்காங்க. பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே மாற்றி மாற்றிக்கினா மண்ணுள் விளைஞர் வராது, மண்ணுள் விளைஞர்னா சிற்பி. இது கரெக்டு தான். இது 2 மாறி இருக்குது, அதனால் இது 2 மட்டும் பார்த்துக்கலாம். தொகையின் வகை எது? பெரிய மீசை சிரித்தார். பெரிய மீசையை உடையவர் சிரித்தார். அப்போ அன்மொழி தொகை. அருந்துணை, அருமை கூட்டல் துணை. சரியான அகரவரிசை எது? உழவு, ஏர், மண், மாடு. வீரனை புகழ்ந்து பாடுவது எந்த திணை? பாடான் திணை. சரியான கூட்டு பெயரை கண்டறி. வேல மரம், மரம்னா நிறைய என்னது? வேலங்காடு. இதே தென்னை மரமாக இருந்தால் தென்னம் தோப்பாக இருக்கும். சரியான தொடரை தேர்ந்தெடுத்துக்க. உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடமுண்டு. கோவலன் சிலம்பு விற்க போனான். கோவலன் சிலம்பு விற்க போனான். கோவலன் அப்படின்னா ஆண்பால் வரணும், போனால்னு இருக்கு கொஸ்டின்ல. கண்ணகி சிலம்பு அணிந்தான். கண்ணகி சிலம்பு அணிந்தாள்.
எதிர்ச்சொல் பொறுத்துக. எளிது, எளிது அப்படின்னா அரிது. ஈதல், ஏற்றல். அந்நியர், உறவினர். இரவலர், புரவலர். சொல்பொருள். நாற்று, நடுதல். நீர், நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். குழந்தைகள் டேஸ் என்ற தம்மால் இயன்ற உதவியை பிறருக்கு செய்கின்றனர். சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தால். இது தனது, தாம், அதில் எங்கெங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒருமைப்பன்மை வீடியோ போட்டிருக்கோம் நியூ சிலபஸ் வைஸ் டாபிக்ஸில் ப்ளேலிஸ்ட்டில், அதில் இருக்கும், போய் பாருங்கள். கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு ஏற்ற சரியான விடையை தேர்ந்தெடு. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது? கன்னிமாரா நூலகம். சரஸ்வதி மகால் நூலகம் உள்ள இடம் யாது? தஞ்சாவூர். தேசிய நூலகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்த ஆண்டு 1953. 53 வயசு ஆனால் தான் நம்ம பொதுமக்களோட எல்லாமே நமக்கு அந்த சமூகத்தை புரியறதுக்கே ஒரு 53 வயசு ஆயிரும். இவங்க இப்படி அப்படின்னு. அப்புறம் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். உலகின் மிகப்பெரிய நூலகம் எது? லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். தேசிய நூலகத்தின் சிறப்பம்சம் ஆவண காப்பகம். பயன் கூட்டல் இலா என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பயனிலா. சீரிழமை பிரித்தெழுதுக. சீர் கூட்டல் இளமை. வெங்கரி வெம்மை கூட்டல் கரி. முத்து கூட்டல் சுடர் சேர்த்தெழுதுக. முத்துச் சுடர். முதுமை கூட்டல் மொழி சேர்த்தெழுதுக. முதுமொழி. உயர்வடைவோம் பிரித்தெழுதுக. உயர்வு கூட்டல் அடைவோம். செம்பயிர் பிரித்தெழுதுக. செம்மை கூட்டல் பயிர். எல் அப்படின்னா பகல், அதனுடைய எதிர்ச்சொல் இரவு. வெட்பு, வெட்பு அப்படின்னு என்னது? மேடு, மலை. அப்போ அதுக்கு ஆப்போசிட் பள்ளம். பொருந்தாத இணை எது? கிராப் செதுக்கி, கர்சர் ஏவி, ஃபோல்டர் உரை, சர்வர் உளவி. இது சர்வர் உளவி அப்படிங்கிறதா தப்பானது. மீது எல்லாமே அதற்குண்டான பொருள்கள் தான். குழல்கள் செய்ய இயலாத மரங்கள். கருங்காலி, சந்தனம், செங்காலி, அகில். இதில் பொருந்தாதது அகில் மரம் தான் பொருந்தாது. பொருந்தாத இணையை கண்டறிக. துவரை, பவளம், கோடு, கொம்பு, மல்லல், வளம். இதெல்லாமே பார்த்தோம்னா நம்ம சொல் பொருளில் கரெக்டாக இருக்குது. செரு, செருக்கு அப்படிங்கிறது தப்பு. செரு அப்படின்னா வயல். பொருந்தாத இணையை கண்டறிக. ஏறுகோள், எருதுகட்டி, ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, பட்டிமன்றம், பட்டிமண்டபம், திருவாரூர், கரிக்கையூர். இதுதான் தவறான இணை. பொருந்தா இணையை கண்டறிக. களை பறித்தல். களை அடித்தல்னு வராது, களை பறித்தல். பொருந்தாத சொல்லை கண்டறிக. அப்துல் கலாம் பிறந்த நாள் ஆசிரியர் நாள். இதுதான் தப்பு. விவேகானந்தர் பிறந்த நாள் தேசிய இளைஞர் நாள். காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள். ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் குழந்தைகள் நாள். பொருந்தாத சொல்லை கண்டறிக. திங்கள், மாதம் கரெக்டு. பகலவன், கதிரவன், மெய், உண்மை. பொய்மை, மேன்மை. இது எப்படின்னா ஆப்போசிட்டாக இருக்குது. பொய்மையோட ஆப்போசிட் மெய்மை, அந்த மாதிரி இருக்குது. சந்திப்பிழையற்ற வாக்கியம். பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. விழாக்களின் போது இசைக்கருவிகளை இசைப்பது வழக்கம். இது என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? இசைக்கு என்பது 10 பாடல்களை கொண்டது. அதாவது இந்த வள்ளினெழுத்துக்கள் காசா தாபா அடுத்து வரும்போது வருமொழியில் வரும்போது நிலைமொழியில் அதனுடைய மெய்யெழுத்து மிகும். இளமை பெயர்கள் கண்டு பொறுத்துக. புலிப்பரல், சிங்கக்குருளை, ஆட்டுக்குட்டி, யானை கன்று. வலுவற்ற தொடரை காண்க. கைகள் இரண்டும் உதவவே எனச் சான்றோர்கள் கருதினர். வலுவு
தொடரை கண்டறிக. வழுவு சொல்லற்ற தொடர். சிற்பி சிலையைச் செய்தான். சிற்பி சிலையைச் செதுக்கினான். சிற்பி சிலையை வணைந்தான். சிற்பி சிலையை வார்த்தான். இதுதான் கரெக்டு. சிற்பி சிலையை வார்த்தான். வள்ளினம் மிகா இடத்தை காண்க. குடி தண்ணீர். தண்ணீர் குடி அப்படி வரணும். இல்லாட்டி குடி தண்ணீர் இத்து வரணும். தனிச்சிறப்பு. கனா கண்டேன். பூப்பந்தல். குடித்தண்ணீர் இந்த இடத்துல வராது, இத்து வராது. குடி தண்ணீர் அப்படிதான் வரும். கிரையிங் சைல்டு வில் கெட் மில்க். அழுத பிள்ளை பால் குடிக்கும். இதுதான் பழமொழிக்கு சரியானது. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையே நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். கவர்டசி நட்பண்பு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எக்ஸ்கவேஷன் அப்படின்னா அகழாய்வு. திணை. திணை திணை அப்படின்னா ஒழுக்கம். திணை அப்படின்னா தானியம். அலை. அலை ஒலி வேறுபாடு. அலை அப்படின்னா கடல் அலை. இந்த அலை அப்படின்னா வரவழைத்தல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நாவாய் வங்கம் ரெண்டுமே கப்பலை குறிக்கிறது தான். ஆழி முன்னீர் பவ்வம் இதெல்லாமே கடலை குறிக்கும் சொற்கள். படி என்னும் சொல் வேர் சொல்லின் பதம் அறிக. படி அப்படின்னா படித்தான். பாடினாள் என்பதன் வேர்ச்சொல் பாடு என வேர்ச்சொல் எப்பவுமே கட்டளை சொல்லாகத்தான் வரும். ஆடு என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் ஆடியவன். ஆடு என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. ஆடி. அகரவரிசைப்படுத்துக. கல்வி, காட்சி, கிண்ணம், கீரி, கேள்வி. அடுத்த அகரவரிசைப்படுத்துக. சாவரிசை. அப்போ சுடு, சூடு, செடி, சேரன், சோழன். அடுத்து மாவரிசை. மழை, மாலை, மிசை, மீமிசை, முதல். கீழ்காணும் சொற்கள் அகரவரிசைப்படுத்துக. இது பாவரிசை. பணம், பாட்டி, பெட்டி, பேட்டை, போ. கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. இது வாவரிசை. வலிமை, வாரம், விசிறி, வீடு, வேற்றுமை. கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. நாவரிசை. நன்மை, நான்கு, நிலம், நீச்சி, நெருப்பு. அடுத்தது பாவரிசை. பள்ளம், பாலை, பிணி, பீடு, புனை. இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.